என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதாவது நான் எல்லோருடைய உயரத்தில் குள்ளமாக இருந்ததினாலே மிகவும் வேதனையும் கண்ணீரும் நான் வாழ்க்கையில் சந்தித்த பெரிய துயரம் அப்படி ஏதாவது இருக்குங்களா? சொன்னால் என்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லையே, ஆலயத்துக்கு போவதை நிறுத்திவிட்டேன். சாதனை என்று சொன்னால் புதிய பாட்டை எழுதியிருக்கிறேன். அதன் பிறகு இதில் ஆச்சரியப்படத்தக்க அவசியம் என்னவென்று சொன்னால் இந்த அதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டும். சமுதாயம் யாரையும் குறைவாக பார்க்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு டாக் த்ரூ பைபிள். நான் உங்கள் ரூமன் எலியாஸ். இன்று பல திறமைகளும் வாய்ப்புகளும் இருந்தும் என்னால் முடியாது என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலும் என்னால் முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியத்தையும் சாதனையும் படைத்த பாஸ்டர் அன்பு நம் மத்தியில் இருக்கிறார். பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. இந்த நேரத்திலும் இந்த டாக் த்ரூ பைபிள் என்கிற அந்த குரு வீடியோ மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் சீலவா ஊழியத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா இருக்கக்கூடிய நம்மளே வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்களை சந்தித்து சோர்வு அடைந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது நம்மளோட உயரம் குறைவாக உள்ள ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்களை பார்த்துருப்பார் என்பது அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். பாஸ்டர், இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. அதை பற்றியும் உங்கள் குடும்பம் மற்றும் பள்ளி வாழ்க்கையை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா பாஸ்டர்? நிச்சயமாக. என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதாவது என்னுடைய வாழ்க்கை மிகவும் வேதனையும் மிகவும் கண்ணீரோடு தான் நான் காலத்தை கழித்தேன். ஏனென்று சொன்னால் நான் எல்லோருடைய உயரத்தில் குள்ளமாக இருந்ததினாலே மிகவும் வேதனையும் கண்ணீரும் நான் கழித்து வந்தேன். நான் கர்நாடக மாநிலத்தில் நான் என்னுடைய தாய் தான் இருக்க 6வது பிள்ளையாக கடைசி பிள்ளையாக பிறந்தேன். கடைசி பிள்ளையாக பிறந்து உயரத்தில் குள்ளமாக இருந்ததினாலே என்னுடைய வாழ்க்கை மிகவும் வேதனையாகத்தான் காணப்பட்டது. ஏனென்று சொன்னால் என்னுடைய பள்ளி பருவத்தில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுதே எனக்கு மிகவும் வேதனை அடைந்தேன். என்னுடைய தாயாரும் மிகவும் கண்ணீரோடு கூட மிகவும் போராட்டத்தோடு கூட தான் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார்கள். ஏனென்று சொன்னால் எனக்கு அந்த பள்ளி படிக்கிற வயது இருந்தது. அந்த வயது வந்தவுடனே தான் பள்ளிக்கூடத்தில் சென்று அவர்கள் சேர்த்தார்கள். சேர்க்கும் பொழுது அந்த பள்ளிக்கூடத்தின் ஹெட்மாஸ்டர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இவனை சேர்க்க மாட்டேன் என்று சொன்னார்கள். ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது நான் அந்த வயது இருந்தது, ஆனால் எனக்கு அந்த பள்ளி படிக்கிற அந்த உயரம் இல்லை. உயரம் இல்லாததுனால என்ன செய்தார்கள் என்று சொன்னால் சேர்க்க மாட்டேன் என்று சொன்னார்கள். உயரம் இல்லை என்று சொன்னார்கள். பிறகு அந்த காலங்களிலே பார்க்கும் பொழுது பள்ளிக்கூடத்தில் பார்க்கும்போது ஒன்று உயரத்தை பார்ப்பார்கள், இன்னொன்று இந்த காதை தொடும்படியாக செய்வார்கள். அந்த காதை தொட்டால் அந்த வயது இருக்கிறது என்று சொல்லி அதை தொடர் செய்வார்கள். ஆனால் எனக்கு அந்த காதை தொடுவதும் என்னால் முடியவில்லை. ஏனென்றால் எனக்கு காதும் எட்டவில்லை. இதனால் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நான் சேர்க்க மாட்டேன் என்று சொன்னார்கள். ஆனால் என்னுடைய தாய் போராடினார்கள், மிகவும் போராடினார்கள். பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் எனக்கு ஒரு வேலைக்கு எப்படி இன்ட்ரு வைத்து எடுப்பார்களோ அதே போலத்தான் என்னை பள்ளிக்கூடத்தில் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஒரு இன்ட்ரு போல வைத்து என்னை சேர்த்து கொண்டார்கள். எப்படி என்றால் தமிழ் எழுத்துக்களை எழுதினார்கள். பிறகு அந்த சில பழங்களுடைய படங்களை வரைந்து இது என்னென்ன பழம் என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். இதை கேட்ட பிறகு நான் அதை சரியாக சொன்ன உடனே தான் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார்கள். அதே நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கும் பொழுதும் நான் வேதனையாகத்தான் இருந்தேன். ஏனென்று சொன்னால் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும்பொழுது என்னை எல்லோரும் கேலி செய்தார்கள், எல்லோரும் பரிகாரம் செய்தார்கள். என் தாய் தான் என்னை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போவார்கள். 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் என்னுடைய தாய் தான் என்னையும் என் புத்தக மூட்டைகளை சுமந்து கொண்டு சென்றார்கள். ஒரு தாய் கருவில் 10 மாதம் சுமப்பார்கள், ஆனால் என்னுடைய தாயோ 10 மாதம் சுமந்தார். கருவில் 10 மாதம் சுமந்தார்கள், மாறுல சுமந்த 15 வருடங்கள் சுமந்தார்கள். அதே நேரத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார்கள். அப்படி அவர்கள் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைத்தவற்றால்
நான் 10வது கூட படித்திருக்க முடியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார்கள். சிறு வயது படிப்பு கூட எனக்கு வேதனையாக காணப்பட்டது. எல்லோரும் என்ன செய்வார்கள்? கேலி பரிகாசம் செய்தார்கள். குல்லா குல்லா என்று சொல்லி பரிகாசம் செய்தார்கள். இதை நான் கேட்கும் பொழுதும் சரி, என் தாய் கேட்கும் பொழுதும் சரி வேதனை அடைந்தார்கள். இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை நான் கழித்தேன். உங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்த பெரிய துயரம் அப்படி ஏதாவது இருக்குங்களா பாஸ்டர்? இருக்கு. மிகவும் அது மறக்க முடியாத ஒரு சம்பவம். இன்று வரைக்கும் அந்த சம்பவம் என்னுடைய நினைவில் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், நான் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய அம்மா என்னை அழைத்து கடைக்கு சென்று தைலம் வாங்கி கொண்டு வா என்று சொன்னார்கள். தலை வலிக்கிறது, தைலம் வாங்கி கொண்டு வா என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் நான் கடைக்கு சென்று வந்தேன். கடையில் சென்று தைலம் வாங்கி கொண்டு வரும்பொழுது எனக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டது. எப்படி என்று சொன்னால், 4 சிறு பிள்ளைகள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். 4 வயது, 5 வயது, 6 வயது உள்ள பிள்ளைகள். அவர்கள் என்னை கேலி பரிகாசம் செய்து கீழே தள்ளிவிட்டார்கள். நானும் முகம் குப்புறமாக விழுந்து விட்டேன். அந்த நேரத்தில் ஒரு பையன் என் கழுத்து பகுதியில் உட்கார்ந்து விட்டான். இன்னொரு பையன் என்னை காலை பிடித்து இழுத்து கொண்டான். இன்னொரு பையன் என்ன செய்தான்னு என்னுடைய கைகளை பிடித்து இழுக்கிறதும் மிகவும் கேலி பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் என்னால் அந்த பிள்ளைகளை சமாளித்து கொண்டு வர முடியல. ஏனென்று சொன்னால், எனக்கு அந்த பலனும் இல்லை. அவன் கழுத்து பகுதியில் உட்கார்ந்ததுனால என்னை தள்ளிவிடக்கூட எனக்கு பலன் இல்லாமல் போனது. அந்த நேரத்தில் அந்த வழியாக ஒரு சகோதரி சென்றார்கள். அந்த சகோதரி, நான் அந்த இடத்துல அந்த பிள்ளைகள் என்னை துன்புறுத்துவதை பார்த்துவிட்டு அந்த பிள்ளைகளை துரத்தினார்கள். அப்படி துரத்தின உடனே நான் வீட்டுக்கு வந்தேன். மிகவும் கண்ணீரோடு கூட நான் வீட்டுக்கு வந்தேன். என்னென்னு சொன்னால், என்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லையே, நான் இந்த பிள்ளைகளை சமாளித்து கொண்டு வர முடியலையே அப்படின்னு சொல்லி நான் மிகவும் வேதனை அடைந்தேன். அதே நேரத்தில் மனிதர்கள் தான் வேடிக்கையாக பார்த்தார்கள் என்றால், மிருகங்களும் வேடிக்கையாக பார்த்தது. ஒரு மாடும் வேடிக்கையாக பார்த்து கொட்ட வந்தது. 4 நாய்களை வேடிக்கையாக பார்த்து கடிக்க வந்தது. இதையெல்லாம் பார்த்து மிகவும் வேதனை அடைந்தேன். நான் ஏன் பிறந்தேன், எதற்கு பிறந்தேன் என்று சொல்லி நான் நினைத்தேன். இதையெல்லாம் நினைத்து 10 வருடமாக ஒரு அறைக்குள்ளாக இருந்தேன். 10 வருடம். உங்களால் எவ்வளவு நேரம் ஒரு அறைக்குள் இருக்க முடியும்? ஒரு நாள் கூட இருக்க முடியாது பாஸ்டர். எத்தனை மணி நேரம் இருக்க முடியும்? தூங்குறப்ப மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் என்னால், நான் அப்போ ஒரு 10 வருடமாக ஒரே அறைக்குள்ளாக இருந்தேன். ஒரு அறைக்குள்ளாக மிகவும் கண்ணீரோடு இருந்தேன். சாப்பிடுவேன், அழுது கொண்டே இருப்பேன். நான் அழுதது என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியாது. ஆனால் நான் அழுது கொண்டிருப்பேன். இப்படி 10 வருடமாக நான் மிகவும் வேதனையோடு என்னுடைய காலத்தை கழித்தேன். அது அந்த பிள்ளைகளுடைய அந்த பாதிப்பும், மிருகங்கள் அந்த பாதிப்பும் எனக்கு இன்றை வரைக்கும் அது மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. பாஸ்டர், இப்போ நீங்கள் ஊழியத்துக்கு எப்படி வந்தீங்க? நீங்கள் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவரா இல்லை கன்வெர்ட் ஆனீங்களா? நான் ஊழியத்துக்கு வந்தது எப்படி என்று சொன்னால், நாங்கள் பிறவிலே கிறிஸ்தவர்கள் தான். நாங்கள் பிறவிலே கிறிஸ்தவர்கள். நான் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருந்தேன். ஆலயத்துக்கு சென்று கொண்டு நான் தேவனை தொழுது கொண்டு தான் இருந்தேன். பிறகு நான் அந்த ஆலயத்துக்கு போவதை நிறுத்திவிட்டேன். அது ஏன்? அதை ஏன் என்று சொல்கிறேன். நான் இப்படி பிறந்தது மிகவும் எனக்கு வேதனை அளித்தது. நான் கர்த்தரை தொழுது கொண்டிருந்தேன். தேவன் ஏன் என்னை இப்படி படைத்து விட்டார்? நான் இப்படி பிறந்தது எதனால்? என்னை ஏன் கர்த்தர் படைத்து விட்டார்? இப்படி படைத்து விட்டு நான் வேதனையோடு கூட இருக்கிறேன்னு, நான் ஏன் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உள்ளத்தில் நினைத்து கொண்டிருந்தேன். இதை நினைத்து நான் ஆலயத்துக்கு போவதை நிறுத்திவிட்டேன். அதன் பிறகு இதையெல்லாம் என்னுடைய வேதனைகள் இதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கும் போது என்னுடைய உடன் படித்த நண்பர் என்னை பார்த்தார். அவர் பார்த்து என்னை கேட்டார், இவ்வளவு நாள் எங்கே போனேன்? உன்னை பள்ளிக்கூடத்தில் படித்திருக்கும் போது பார்த்தது, அதன் பிறகு உன்னால் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி, அந்த நேரத்தில் நான் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனைகள், என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற கண்ணீர்கள்
இவைகளை அந்த நண்பனிடத்தில் சொன்னேன். அந்த நேரத்தில் அவர் சொன்னார், உனக்கு என்ன உதவி வேண்டும் சொல், நீ என்ன படிக்க வேண்டும் சொல் என்று சொல்லி அவர் என்னிடத்தில் கேட்டார். அப்பொழுது என்னுடைய வாஞ்சிகளை சொன்னேன். அப்பொழுது எனக்கு கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனக்குள்ளாக ஒரு ஆசை இருந்தது. அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். அந்த நேரத்தில் அவர் என்னை அந்த இடத்துக்கு கொண்டு போவார், மறுபடியும் கொண்டு வந்து வீட்டில் வருவார். அந்த நேரத்தில் அந்த நண்பர் ஒரு சபையில் உதவி போதகராக இருந்தார். அந்த உதவி போதகராக இருக்கும்போது அவர் கர்த்தரை பற்றி சொன்னார். ஆனால் எனக்கு அதை ஏற்கவில்லை. ஏனென்று சொன்னால், நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான், ஆலயத்துக்கு சென்று கொண்டிருந்தோம். நானே வெறுத்து விட்டு நான் ஆலயத்தை நின்று விட்டேன். இவரும் சொல்லும்போது அது எனக்கு வெறுப்பாக இருந்தது. அதை சரியாக ஏற்றுக்கொள்ள என்னுடைய வாழ்வில் சாக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் 10 வருடத்தில் 10 வருடம் அடைப்பட்டு இருக்கும்பொழுது கூட என்னால் வாழ முடியலை. என்னால் அதிக தூரமும் போக முடியாது, வாழ முடியல. நான் ஏன் வாழ வேண்டும் என்று சாகலாம் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு சாவதற்கு கூட என்னால் முடியலை. ஏனென்று சொன்னால், சாவதற்கு கூட எனக்கு உயரம் பற்றவில்லை. தூக்கு போட்டு இறக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதற்கும் எனக்கு வழி இல்லை. வெளியில் சென்று ரயிலில் தலை கொடுத்து சாகலாம் என்று நினைத்தேன். ஆனால் அதற்கும் என்னால் முடியல. 1/2 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும் ரயில் நிலையத்துக்கு. அந்த இடத்துக்கும் என்னால் செல்ல முடியல. இதனால் மிகவும் கண்ணீரோடு கூட இருந்தேன். இவர் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது எனக்கு அது ஏற்க முடியாமல் போய்விட்டது. இப்படியாக நான் அதை ஏற்க முடியாமல் நான் அதை கர்த்தரை நான் வெறுத்து கொண்டிருந்தேன். நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயம் கேலியும் பிண்டலுமாக பார்த்துச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அன்றைக்கு நான் கர்த்தருக்குள் வராதப்போ சமுதாயம் பார்த்து என்னை வேடிக்கையாக பார்த்தது, மிகவும் கிண்டலாக பார்த்தது அந்த நேரத்தில். ஆனால் கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது, இப்பொழுது அவர்கள் பார்த்து சிரிக்கும் பொழுது எனக்கு அது வேதனை அளிக்கவில்லை. எனக்கு அது சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு முறை நான் ஊழியத்துக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாஸ்டர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இங்கே ஒருவர் மறித்து விட்டார், அந்த மரண வீட்டுக்கு போகலாமா அப்படின்னாரு. நானும் சரி என்று சொல்லி அவரோடு கூட போனேன். அந்த நேரத்தில் இந்த குடும்பத்தில் அவருடைய கணவர், அதாவது கணவரை இழந்த மனைவி அழுது கொண்டிருந்தார்கள், தகப்பனை இழந்து பிள்ளைகள் அழுது கொண்டிருந்தார்கள். நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று அந்த இடத்துல நிற்கும்போது அவ்வளவு வேதனைகளோடு அழுது கொண்டிருந்தார்கள், அவ்வளவு கவலையோடு கூட இருந்தார்கள். என்னை பார்த்த உடனே அந்த கவலையை கூட மறந்துவிட்டு சிரித்து கொண்டு எழுந்து கிட்டே வந்தார்கள். அதை பார்க்கும்போது எனக்கு என்ன நினைத்தேன் என்று சொன்னால், அவ்வளவு துக்கத்திலும் என்னை பார்த்தவுடன் சிரிக்கிறார்களே, சந்தோஷப்படுகிறார்களே, அப்பொழுது தேவன் எவ்வளவு என்னை பயன்படுத்துகிறார். அதே நேரத்தில் என்னை பார்த்து சிரிக்கும்படியாக, அந்த கவலையை மறந்து சிரிக்கும்படியாக படைத்திருக்கிறாரு. நான் ஒரு உன்னதமான பாத்திரம் தான் என்று சொல்லி நினைத்து நான் சந்தோஷப்பட்டேன். பாஸ்டர், இப்போ நீங்கள் ஏதோ சாதனை பண்ணீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா பாஸ்டர்? கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நான் ஒரு சாதனை படைத்திருக்கிறேன். என்ன சாதனை என்று சொன்னால், நான் அந்த 10 வருடத்தில் நான் அடைப்பட்டு கொண்டிருந்தேன் அல்லவா, நான் ஏதாவது ஒரு சாதனைகள் படைக்க வேண்டும். அந்த சாதனை படைத்து இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தேன். அந்த நேரத்தில் என்ன சாதனை படைப்பது என்று சொல்லி நான் நினைத்து கொண்டிருந்தேன். நான் வேதத்தை எழுதலாமா அப்படின்னு என்று நினைத்தேன். வேதத்தை எல்லோரும் எழுதியிருப்பார்கள், நான் வித்தியாசமாக என்ன எழுதப் போகிறேன் என்று சொல்லி நினைத்தேன். நான் இப்படி எழுதினால் எப்படி இருக்கும் என்று சொல்லி நான் அதை எழுதியிருக்கிறேன். என்ன சாதனை என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டை எழுதியிருக்கிறேன். இது எப்படி எழுதப்பட்டது என்று சொன்னால், மிரர் வியூ, அதாவது இது சாதாரணமாக படித்தால் படிக்க முடியாது, முகம் பார்க்குற கண்ணாடி வைத்தால் தான் படிக்க முடியும். அதாவது நீங்கள் ஆம்புலன்ஸ் வேனில் பார்த்துருப்பீர்கள், அந்த லெட்டர்ஸ் ரிவர்ஸில் இருக்கும், அதுபோல் எழுதியிருக்கிறேன். இது கையில் இருக்கிறது ஒரு அதிகாரம் தான்.
இது ஓகே. ஒரு அதிகாரம். இது போல் இன்னும் அதிகாரங்கள் இருக்கிறது. அது வீட்டிலே இருக்கிறது. இன்னொரு சாதனைகளையும் படைத்திருக்கிறேன். இன்னொரு சாதனைகள் என்னவென்று சொன்னால், திருக்குறள் எழுதியிருக்கிறேன். ஓகே. திருக்குறள் எப்படி எழுதப்பட்டது என்று சொன்னால், 50 பைசா வடிகளை ஒரு வட்டத்தை அச்சடித்து, ஒரு வட்டத்துக்குள்ளாக ஒரு குறள், ஆக மொத்தம் 1330 வட்டத்துக்குள்ளாக 1330 குறளையும் எழுதியிருக்கிறேன். இப்படி சாதனையை படைத்தேன். அதன் பிறகு இதில் ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த மேலே இருக்கிற தல அட்டவணை தனித்த தலைமுறையை கொண்டு மையை தொட்டு எழுதப்பட்டதாக இருக்கிறது. இப்படியாக எழுதி சாதனை படைத்தேன். ஆனால் நான் எழுதின பொழுது எனக்கு அதை சாதனைக்கு உட்படுத்த முடியவில்லை. அந்த நேரத்தில் வழிகள் எனக்கு தெரியாமல் இருந்தது. அதை சாதனை உட்படுத்த முடியாமல் அப்படியே விட்டுவிட்டிருந்தேன். இதில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். என்னால் இப்படி ஒரு சாதனை படைக்க முடிந்தது என்று சொன்னேன். அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு என்னுடைய அண்ணன் பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன், இதை எப்படியாவது சாதனைக்குள்ளாக கொண்டு போக வேண்டும், இதை எப்படியாவது முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி, அந்த நேரத்தில் என்னுடைய அண்ணன் பிள்ளைகள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி இதை அதற்குள்ளாக அந்த கின்னஸ் ரெக்கார்ட், அதாவது ஏசியன் புக் ரெக்கார்டில் இதை அப்ளை பண்ணார்கள். ஓகே. அப்ளை பண்ண உடனே 2021ஆம் ஆண்டு என்னுடைய புகைப்படத்தை கேட்டார்கள். அதன் பிறகு இதை எழுதினரை கேட்டார்கள். நான் என்னுடைய இதை கேட்டார்கள், என்னுடைய உயரம், புகைப்படம், அதன் பிறகு எழுதினது. இதையெல்லாம் நான் அனுப்பின உடனே எனக்கு 2 கின்னஸ் ரெக்கார்டு கிடைச்சது. ஓகே. 2 கின்னஸ் ரெக்கார்ட், அதாவது ஏசியன் புக் ரெக்கார்ட். நான் எதை நினைத்து நான் வாழ்க்கையே வாழக்கூடாது என்று சொல்லி நினைத்தேனோ, எதை நினைத்து நான் சாக வேண்டும் என்று நினைத்தேனோ, அதற்கு அந்த உயரத்தை வைத்து எனக்கு ஒரு சாதனை படைக்கும்படியாக கர்த்தர் செய்திருக்கிறார். அதாவது என்னுடைய உயரம் 90 சென்டிமீட்டர். ஓகே. 90 சென்டிமீட்டர். அதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டும், அதன் பிறகு பைபிள், இந்த திருக்குறள் எழுதுறதுக்கும் அதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்ட். நீங்கள் கூகுளில் போய்ட்டு எஸ் அன்பு கின்னஸ் ரெக்கார்டு அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுளில் என்னுடைய அந்த கின்னஸ் ரெக்கார்டை பற்றி வரும். இப்படி சாதனை படைத்திருக்கிறேன். இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், சாதனை படைப்பதற்கு உயரம் தேவையில்லை. சாதனை படைப்பதற்கு உயரம் தேவையில்லை, வயதும் தேவையில்லை. உங்களாலும் சாதனை படைக்க முடியும். அந்த சாதனை என்னவென்று நாம் அதை கூர்ந்து கவனித்து அதை செயல்பட்டோமானால் அதை வெளிக்கொண்டு வரும். இதை பார்க்கிற உங்களுக்கும் நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்களாலும் சாதனை படைக்க முடியும். உங்களுக்குள்ளாகவும் சாதனை படைக்கிற அந்த திறன்கள் இருக்கிற அதை கொண்டு வந்தால் நீங்களும் ஒரு சாதனை, என்னை விட அதிகமாக சாதனை படைக்கிறதுக்கு நீங்களும் ஒரு சாதனையாளர்களாக மாற முடியும். சார், இப்போ உங்களை போன்று இருக்கிறவர்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நான் ஒன்று பணிவாக நான் சொல்லுகிறேன், பணிவாக கேட்கிறேன். என்னை போன்று இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுவது என்னவென்று சொன்னால், உங்களை நீங்களே அந்த தாழ்வு மனப்பான்மைக்கு போக வேண்டாம். ஏனென்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரால் உன்னதமாக படைக்கப்பட்டவர்கள். ஒவ்வொருவர்களுக்கும் குறைகள் உண்டு. சராசரியாக இருக்கிறவர்களுக்கும் குறைகள் உண்டு. அதே போல் உங்களை போன்ற என்னை விட குறைவாக இருக்கிறவர்களும் இருக்கிறீர்கள். என்னை போன்று இருக்கிறவர்களுக்கு சமுதாயம் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், சமுதாயம் யாரையும் குறைவாக பார்க்கக்கூடாது, யாரையும் குறைவாக எண்ணிவிடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த சரீர ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் முடிந்த அளவுக்கு உதவிகள் செய்ய முடியாவிட்டாலும் தன்னம்பிக்கை கொடுக்க வேண்டும். அதாவது ஒரு மனிதனை பார்த்து முடியாது என்று சொல்லாமல், யாராக இருந்தாலும் சரி, முடியாது என்று சொல்லக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, உன்னால் முடியும் என்கிற அந்த தன்னம்பிக்கை கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் என்னை போன்று மிகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் ஒரு உணர்வு பூர்வமான வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் ஒரு உதவியாக இருக்க வேண்டும்.
இப்படி இருந்தால் அவர்களுக்கு அந்த பாதிப்பு தெரியாது, அந்த பாதிப்பும் தெரியாது. அதே நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஊக்கத்தை கொடுத்தார்களானால் நிச்சயமாக ஒரு வெற்றியை காண முடியும். இவ்வளோ நேரம் நம்ம பாஸ்டர் அன்புடைய சாட்சியை நம்ம கேட்டிருக்கிறோம். அது எனக்கும் உங்களுக்கும் உணர்வுபூர்வமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஒரு சாதாரண மனிதரால் முடியாதது கூட பாஸ்டர் அன்பு அவர்களால் முடிஞ்சிருக்கு. ஒரு ஒரு ஆட்டோவிலையோ ஒரு பஸ்லையோ ஏற முடியாத ஒரு நபரால் இன்றைக்கு ஆண்டவருக்காக உலகம் சுற்றி ஊழியத்தை செஞ்சு இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்க அவருடைய சாட்சியை நீங்கள் வந்து கேட்டீங்க. கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளாகவும் தேவன் கண்டிப்பாக கிரியை செய்வார் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம் பாஸ்டர். நன்றி, வணக்கம். வீடியோ மூலியமாக, ஒளிநாடா மூலியமாக ஆண்டவரே, மகன் ஆண்டவரே ரூபன் இலியாஸ் டாக்டர் பைபிள் என்கிற இந்த யூடியூபின் மூலியமாக தேவனே இந்த அடிமையை ஆண்டவரே பேட்டி காணும்படியாக கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுதும் அவர்களுக்குள்ளாக அந்த உந்துதல் ஏற்பட்டு உம்மை விசுவாசிக்கும்படியாக கிருபை செய்வீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இதிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.